அவரு மும்மொழி கொள்கை விஜய் எதிர்க்கிறாருல்ல. எங்க எதிர்க்கிறாரு? மேடையிலே பேசுறாரு. எந்த மொழியும் திணிக்க கூடாதுல்ல பேசுறாரு. எந்த மொழியை பத்தி சொன்னாரு? எந்த மொழியை சொன்னாரு சொல்லுங்க? மும்மொழின்னா அவங்க எல்லா மொழியும் தானே அவங்க சொல்றாங்க. எந்த மொழியை திணிக்க கூடாதுன்னு சொன்னாரு? எந்த மொழியை பேர் சொல்லி சொன்னாரு? எந்த மொழியும் சொல்லல. அப்புறம் எந்த மொழியையும் சொல்ல மாட்டாரு, எந்த கட்சி பேரையும் சொல்ல மாட்டாரு. நம்மளா புரிஞ்சுக்கணும். ஓ, அவர் பிஜேபி தான். பாஜக என்ன சொல்றாங்க? இது இந்தி திணிப்பு கிடையாது, மும்மொழின்னா வேற ஏதாவது ஒரு மொழியை கத்துங்கன்னு சொல்றாங்க. சீரியஸான பிரச்சனையே இவ்வளவு காமெடியாக்க விஜயால தான் முடியும். எந்த கட்சி பேரையும் சொல்லல அவர். பிஜேபி பேரையும் சொல்லல, டிஎம்கே பேரையும் சொல்லல, பாசிசம் பாயாசம் எந்த மொழி பேரையும் சொல்லல, ஹிந்தி பேரையும் சொல்லல, சமஸ்கிருத பேரையும் சொல்லல. நம்மளா புரிஞ்சுக்கணும். அவர் இதை தான் சொல்றாரு. அவர் இப்ப சொல்றது பிஜேபிய, இப்ப சொன்னார்ல அது திமுகவை, இப்ப சொன்னார்ல அது இந்திய, இப்ப சொன்னார்ல அது சமஸ்கிருதத்தை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவதுங்க, அரசியலை இவ்வளவு கேள்வி கொடுத்தா மாற்றக்கூடாது. சீரியஸான ஒரு அரசியல் அவர் சொன்ன மாதிரி போயிட்டு இருக்குது. ஒன்றிய அரசு மாநில அரசின் மீது ஒரு தாக்குதலை நடத்துது. மாநில அரசு அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. உன்னுடைய 2000 கோடி ரூபாய்க்காக 2000 ஆண்டுகள் இந்த மண்ணை நான் பின்னோக்கி இழுக்க தயாராக இல்லைன்னு சேலஞ்ச் பண்றாரு முதலமைச்சர். அப்போ எடப்பாடி செய்த காம்ப்ரமைஸ் மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த நிதியை வாங்குறதுக்கும் தெரியும். ஆனால் நிதிச்சுமை இருந்த பிறகும், கல்விக்கூடங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டிய தேவை இருந்த பிறகும், சம்பளம் போட வேண்டிய நெருக்கடி இருந்த பிறகும் கூட அந்த நிதிச்சுமையை மாநில அரசு ஏற்றுக்கொண்டு ஒன்றிய அரசோடு மல்லு கட்டுகிறது. அந்த சேலஞ்சில் யாருக்கும் டவுட் வரக்கூடாதா? இல்ல, டவுட் வரனா நீங்களே சொல்ற மாதிரி இங்க நிதி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா 10 கோடி கொடுத்தாலும் வேணான்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு முதலமைச்சர் பேசும்போது அதுல சந்தேகப்படுறாங்க. இல்லைங்க, அவன் அந்த நிபந்தனையை விதிச்சு இதை ஏத்துக்கிட்டாதான் அந்த காசு தருவேங்கிறாங்க. இப்ப நிபந்தனை ஏத்துக்கிட்டு காசு வாங்கணுங்கிறீங்களா, அல்லது காசே வராட்டாலும் பரவாயில்ல, நிபந்தனை ஏற்க மாட்டோம், எங்க கல்விக் கொள்கை தான் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லணும்னு சொல்றீங்களா? ஏதாவது ஒரு லைன் வாங்க. தமிழ்நாட்டின் கொள்கை இருமொழி கொள்கை தான், அதை உறுதியா முதலமைச்சர் பேசுறாரு. ஆமா, அப்புறம் அதுல என்ன டவுட்டு? களத்துல நின்று போராடுறாங்க. 1937 பார்த்த காட்சியை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். யாரு போய் இந்திய எழுத்துக்களை தார் பூசி அளிக்கிறா? தாவைக்கா தொண்டர்களா அல்லது திமுகவும் கூட்டணி கட்சிகளை